உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தெலுங்கானாவில் 10 தொகுதிகளிலும் கர்நாடகாவில் 6 தொகுதிகளிலும் கேரளாவில் 3 தொகுதிகளிலும் விசிக போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா, கேரளா ஆகிய மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரை ரவிக்குமார், சிந்தனை செல்வன், துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற தேர்தலில் தெலங்கானாவில் 10 தொகுதிகளிலும் கர்நாடகாவில் 6 தொகுதிகளிலும் கேரளாவில் 3 தொகுதிகளிலும் விசிக போட்டியிட உள்ளதாக ஆந்திர காங்கிரஸ் மாநில தலைவருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டோம். தெலுங்கானாவில் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அங்கே சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெறவுள்ள சூழலில் ஆந்திர பிரதேசத்தின் மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை ஏற்கனவே எமது மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்திற்கான பொறுப்பு வகிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்களையும் நேரிலே சந்தித்து முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் உள்ளோம். அடுத்து கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் 10 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இடுக்கி உட்பட 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும்
இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம். அவ்வாறு கூட்டணியிலே இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். வருகிற 10ஆம் தேதிக்கு மேல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களிலும் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. ஆந்திராவிலே விஜயவாடாவிலும், தெலுங்கானாவிலே ஹைதராபாத்திலும், கர்நாடகாவிலே பெங்களூரிலும், கேரளாவிலே மூணாறிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போலவோ அல்லது விருப்பத்துக்கு மாறாகவோ இருக்கலாம். ஆனால் எங்களின் விருப்பத்தை விட பாஜகவிடம் இருந்து நாட்டை காப்பாற்றுவதே மேலானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியதை போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம். எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் முடிவுகள் இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கருநிலம் ஊராட்சியில் சுமார் 50 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் தலித் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் மனு வழங்கினார். அப்போது கட்சி நிர்வாகிகள் மணிமாறன், சுதாகர் அஸ்வின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே தாப்பலூர் பகுதியில் வசித்து வரும் வீட்டுமனை இல்லாத தலித் மக்களுக்கு சிவன் கோவில் அருகே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தில் இலவச வீட்டுமனை வழங்க கோரி நேற்று அம்மக்கள் அப்பகுதியில் குடியேறி சமைத்து உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தலித் மக்களுக்கு வீட்டுமனை வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தாப்பழூர் ஆதிதிராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு மேல் உள்ளது. அதில் கடந்த 20 ஆண்டு காலமாக வீட்டுமனை பட்டா கோரி மனு கொடுத்து அந்த பகுதி வாழ் மக்கள் அலைந்தார்கள். தற்பொழுது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதால் இன்று உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியிடம் பேசி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதால் மீண்டும் அந்த மக்களுக்கு அதே பகுதியில்
அடிமனை பட்டா வழங்குவோம் என்று உறுதி கூறியுள்ளார்கள். இந்த உறுதி கூறுதல் நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை வலுவாக நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அதிகாரிகளை நம்புகிறோம். அவர்கள் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா, பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட ஓவியர் அணி ஆலோசனைக் கூட்டம் தல்லாக்குளத்தில் உள்ள விசிக அலுவலகத்தில் நடைபெற்றது. ஓவியர் அணி மாநில துணை செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன், வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தை வரைந்து களப்பணியாற்றி எழுச்சி தமிழை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றது. இதில் ஓவியர்கள் எழில், நாவலவன், சரவணன், பாலு, கருவளவன், அழகர்சாமி, முதல்வன், தமிழன், பேரறிவாளன், மணிமாறன், இளையராசா, முருகன், முளியாண்டி, ஸ்டாலின், சக்தி, சிவானந்தம், கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கொத்தவாச்சேரி முகாமில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன், தொகுதி துணை அமைப்பாளர் வினோத், கொத்தவாச்சாரி முகாம் செயலாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் பிரவீன்குமார், சந்துரு, ராஜு, அரவிந்த், விஜய் பிரபாகரன், மகாதேவன், எங்கல்ராஜ், அருண், சதீஷ்குமார், தனுஷ், மதன்ராஜ், ஸ்ரீகாந்த், காளிதாஸ், ரஞ்சித், பாண்டித்துரை, சுரேந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாய் அடக்கப்பட்டு கிடந்த மக்களின் தலைநிமிருக்காய் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் மணிவிழா இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில், இந்தியாவே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் சனாதன சக்திகளும் மதவாத சக்திகளும் இன்றைக்கு அச்சுறுத்தும் வகையில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியில் சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைவரின் மணிவிழா, வெல்லும் ஜனநாயகம் வெற்றி விழா என இன்றைக்கு குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கொத்தவாச்சாரி முகாமில் மணிவிழா நினைவு கொடிக்கம்பமும் நம்முடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் வெற்றி விழா நினைவாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை எழுப்பி இன்றைக்கு கொடியேற்றிருக்கிறோம். சனாதனத்தை வேறறுக்க, சமூக நீதியை வென்றெடுக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,